ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நான் உங்களோட ஸ்டடி லைஃப் அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப் ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் எண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஸ்கோர்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ளஸ் நான் வந்து அதை தாண்டி என்ஜாயும் பண்ணேன். ஸோ இந்த 9 ஸ்டெப்ஸ் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட், எப்போவுமே வந்து நான் என்னோட ஸ்டடி ஷெட்யூலை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி நான் வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு கிளாஸில் ஈவெண்ட் ஸ்டாஃப்ஸ் அது நடத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை படித்து முடிச்சிருவேன். ப்ளஸ் என்னோட அசைன்மெண்ட்ஸையும் வந்து நான் எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிருவேன். நான் வந்து எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் வந்து உட்காந்து முன்னாடி எல்லாமே படிக்கிறது கிடையாது. எனக்கு இருக்க ஃப்ரீ டைம், அதாவது நான் என்ஜாய் பண்ணியும் அதுக்கப்புறமும் எனக்கு இருக்க ஃப்ரீ டைமில் தான் வந்து நான் இந்த ஸ்டடி ஷெட்யூல் ப்ளஸ் வந்து சீக்கிரம் படிக்கிறது எல்லாமே நான் வந்து இந்த டைமில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணி எல்லாமே படிச்சிங்க, எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டடி ஷெட்யூல் போட்டிருக்கேன். அண்ட் எல்லா ஸ்டடி நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஆப் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. செகண்ட், நான் வந்து என்னோட கோல்ஸை முன்னாடியே செட் பண்ணிவிடுவேன். அதாவது நான் வந்து இது படிக்கணும், சப்போஸ் நான் வந்து சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதில் இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே நான் முதல்ல தனியாக பிரித்து வச்சுருவேன். எல்லா சாப்டர் கீழே இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக பிரித்து வச்சுருவேன். அண்ட் டாபிக்ஸ் கீழே இருக்க சப் டாபிக்ஸும் நான் வந்து தனியாக பிரித்து வச்சுருவேன். இந்த மாதிரி நான் வந்து பிரித்து வச்சுட்டு என்னைக்கு எந்த சப் டாபிக் படிக்கணும், என்னைக்கு எந்த டாபிக் படிக்கணும்னு சொல்லி நான் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறப்போ நான் அந்த நாளில் படிக்க உட்காந்தேன்னா எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. நான் இது படிக்கணுமா அது படிக்கணுமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி என்னோட டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. போய் உட்காந்தேன்னா எடுத்து படித்தோமான்னு வந்து முடிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், தான் படிக்கணும், இந்த டாபிக் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நான். அண்ட் அதுலேருந்து நான் மாற மாட்டேன். ஐயோ இது கஷ்டமாக இருக்குது, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா எப்படி கஷ்டமான கொஷின்ஸும் ஈஸியாக படிக்கிறதுன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட், நான் வந்து எது ரொம்ப முக்கியமான விஷயமோ, அதாவது எதுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி இருக்கோ அதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து உங்களுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அசைன்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியான அசைன்மெண்ட், பட் அதோட டெட்லைன் வந்து மந்த் எண்ட் தான். இன்னொரு அசைன்மெண்ட் வந்து கஷ்டமான அசைன்மெண்ட், பட் அதோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த மந்த் இருக்குது. இப்போ நீங்கள் ஈஸியாக இருக்கிறத பண்ணுவீங்களா இல்லை கஷ்டமாக இருக்கிறத பண்ணுவீங்களா? நான் வந்து எப்போவுமே கஷ்டமாக இருக்கிறத முதல்ல எடுத்து பண்ணுவேன். ஏன்னா அதோட சப்மிஷன் டேட் தான் வந்து சீக்கிரம் இருக்குது. அண்ட் அது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் அதை விட்டுறவும் மாட்டேன். அந்த வீடியோவில் இருக்க ஸ்டெப்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அந்த அசைன்மெண்ட்டை வந்து முதல்ல முடிப்பேன். ஸோ எதுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி இருக்கோ நான் வந்து அதை தான் ஃபர்ஸ்ட் முடிப்பேன். அண்ட் லோ ப்ரையாரிட்டி இருக்கிறது எல்லாமே நான் வந்து லேட்டராக முடிப்பேன். இப்போ வந்து August 15 தான் வந்து இந்த அசைன்மெண்ட்டோட டெட்லைன்னா நான் வந்து அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து முடிச்சு வச்சிருவேன். அண்ட் இப்படி முடிச்சு வைக்கிறதுனால August 14 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ஈஸியாக கொடுத்த அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்புறம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக இருக்கிறத நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ எப்போவுமே கஷ்டமாக இருக்கிறத முதல்ல பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கிறத அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். பிகாஸ் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிறத முதல்ல பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாகிட்டு நீங்கள் அதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பீங்க. உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணணும்னு நான் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவேன். நான் வந்து இந்த ஃப்ரீ டைமில் வந்து நான் வந்து இந்த கேம் விளையாடணும், நான் வந்து இந்த மூவி பார்க்கணும், நான் வந்து இங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சப்பறம் நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃப்ரீ டைமே முடிஞ்சு போயிடும். இந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அப்புறம் படிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கணுன்ற மோட்டிவேஷனும் போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், நான் எப்போவுமே சொல்கிறதா நீங்கள் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு ஆப்பை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக ஒரு பிளேஸில் வச்சுக்கிறதுன்னு. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தர, நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும், அண்ட் உங்களுக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும். நான் போய் ஒரு விஷயத்தை தேடி எடுக்கும் போது அது என் கையில் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா நான் அதை டக்குன்னு எடுத்து அந்த வேலையை முடிச்சிருவேன். எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களோட பிரேக் டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். பிரேக் டைம்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தர விஷயத்தை பண்ணாமல் உங்களுக்கு ரிலாக்ஸ் தரக்கூடிய விஷயத்த பண்ணுங்கள். பிரேக் டைம் எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணேன், அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிரேக் டைம் எஃபிஷியண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால பிரேக் முடிஞ்சு நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாது, பட் தேவைப்பட்ட இடத்துல மட்டும் மல்டி டாஸ்க் பண்ணுங்கள். மற்ற இடத்துல தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைட் படிச்சுக்கிட்டே இன்னொரு சைடு வந்து அசைன்மெண்ட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் தான் தரும். நீங்கள் ரெண்டுத்துலேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுருவீங்க. அப்படி இப்படின்னு இதில் ஒரு கை அதில் ஒரு கைன்னு வச்சு நீங்கள் ரெண்டுத்தையுமே விட்டுருவீங்க. ஸோ ஒரு டைமில் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் உங்களை கேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, அண்ட் ஒழுங்காக நைட் வந்து தூங்குங்க. உங்களுக்கு வந்து படிக்கும்போது தூக்கம் வருதா, அதுக்கும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வர எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கும் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு மறக்காதீங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து உங்களை ரிவ்யூ பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்களா, உங்களோட ஸ்டடி ரொட்டீனும் அண்ட் உங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத இங்கே தான் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தோணலை, நான் வந்து ரொம்ப நேரம் படிக்கிறேன், ஆனால் கம்மி நேரம் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் போடுங்க. ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் ரொம்ப கம்மி நேரம் தான் படிக்கிறேன், நிறைய வந்து என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற டைமை கம்மி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸாக வச்சுக்கணும். எதுவுமே வந்து கம்மியாகவும் எதுவுமே வந்து அதிகமாகவும் பண்ணக்கூடாது. ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரே இடத்துல பேலன்ஸ் பண்ணாதான் நம்ம மார்க்ஸும் நிறைய வாங்க முடியும், அதே சமயத்தில் நம்மளோட லைஃப்பையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டடி டைம் டேபிள் வேணும், உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் ஸ்டடி டைம் டேபிள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து 11th பயோ ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்குது, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு வந்து இந்த டேட்டில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு வந்து இந்த மந்த்க்கு ஒரு ஸ்டடி ஷெட்யூல் போட்டு கொடுங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். பாய்.